இதில் ஊரை விட்டு வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சூப்பரா ஒன்றும் கிடையாது, யாரும் கிடையாது கூப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு நீ சாப்பிடணும், அவங்க அம்மாவும் சாப்பிடணும். நாங்க அவங்க பாட்டிக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதும். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை வேண்டி 95 வயது பெண் ஒருவர் மனு அளித்தார். கொடுத்தோம், அது எப்படி போச்சோ ஒரு பாதிக்கு நல்லா இருக்காட்டாங்க. அதுல இருந்து நான் ஊரை விட்டு வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. சூப்பரா ஒன்றும் கிடையாது, யாரும் கிடையாது கூப்பிடுங்க. ஒரு நாள் இருந்த ஒரு புண்ணியாட்டி ஒரு ஊருக்கு வாடகை இல்லாம தந்தா அதுல குத்த வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ ரொம்ப தீராது. எப்படி வந்தீங்க நீங்க? என் மகா மேலுக்கு நல்ல இல்லாத பிள்ளைதான், அதை தான் கூட்டிட்டு வந்துச்சு. பக்கத்து வீட்டு தாய் பாவம்னு தொடக்கி வந்துச்சு. வந்து எழுதி கொடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு. கொடுத்துட்டீங்களா? எத்தனை திருப்பமா கொடுத்துருக்கீங்க? கொடுத்து திருப்ப வெளியே சொல்லி என்னத்துக்கு யாவும் இல்லை எனக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ஓஏபி அவங்களுக்கு நிறைய தடவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கலெக்டர் ஆஃபீஸே இதோட 3ஆவது தடவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இன்னும் அந்த கிராம உள்ள ஒரு விவோ இவங்களை பார்த்தாலே கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கொடுக்கல. நாங்களே இருக்க ஒரு திருப்பி போனேன். எதுக்காண்டி இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலன்னு தெரியல. இப்போ 4-5 வருஷத்துக்கு மேலே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு. இப்பவும் நான் தான் வேலையை கெடுத்து அவங்கள பாவம் பார்த்து, அவங்க ரொம்ப ஒரு பாவம். நானே சின்ன வயசுல அம்மா அப்பா எல்லாமே, எங்க வீட்டுக்காரர் இறந்தே 18 வருஷம் ஆகுது. அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி ஸ்தானத்துல இருக்காங்கன்ட்டு கூட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல அவங்கள வாடகைக்கு வச்சு இங்க ஒரு 15 வருஷமா எங்க ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க ஊர்ல இல்லை, அவங்களுக்கு வீடும் கிடையாது. அவங்க பையன் அவங்களுக்கு இங்கே இல்லை, அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஓஏபி பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வச்சு சாப்பிட்டு நாங்க பாத்துக்கிடுவோம் அவங்கள. அவங்களுக்கு யாராவது வேற ஹெல்ப் பண்ணலாம், நாங்க என்ன ஹெல்ப்னா நான் பண்ணிக்கிடுவேன். நான் தான் இப்போ அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த ஒரு இது இருக்கோ இல்லையா, கவர்மெண்ட்ல எத்தனையோ மக்களுக்கு சலுகை பண்றாங்க. ஆனா அந்த பாட்டிக்கு இந்த ஒரு சலுகையை கொடுக்கணும் எனக்கு. அதை நான் கலெக்டர் ஆபீஸுக்கு, ஆமா கலெக்டர் சாருக்கு நான் வணக்கம் போட்டு சொல்றேன். கண்டிப்பா இந்த ஒரு உதவி அவங்க பண்ணணும் கலெக்டர் சார். விவோ கிட்ட அவங்க கிட்ட நான் எத்தனையோ விவோ மாறி வந்துட்டாங்க. நாங்க பேசி பார்த்தோம், குடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா குடுக்க மாட்டேங்காங்க. இது என்ன காரணம், அது எதுவுமே ரிசல்ட் சொல்ல மாட்டேங்காங்க எனக்கு. நான் விவோவே ஒரு 3 தடவை இதுக்கு முன்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போய் விவோவே பார்த்தேன். பார்த்துட்டு நான் ரெடி பண்ணதுமா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணி கொடுக்கல. தாசில்தார் அம்மாட்ட போய் பேசினேன். அவங்க ஒரு சார் இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசினேன். இந்த அம்மாவுக்கு உடனே நாங்க போட்டு கொடுக்கன்னு சொன்னாங்க. நான் கொடுத்தே 10 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல அவங்களுக்கு. 10 ஆண்டுகளாக மனு அளித்து வருவதாக கூறிய இறைப்பு வாரியைச் சேர்ந்த பேச்சையம்மாளின் நிலையை கண்டு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தங்கள் கையில் வைத்திருந்த 1300 ரூபாயை மூதாட்டிக்கு வழங்கினர். ஊரை விட்டு வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. சூப்பரா ஒன்றும் கிடையாது, யாரும் கிடையாது கூப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு நீ சாப்பிடணும், அவங்க அம்மாவும் சாப்பிடணும். நாங்க அவங்க பாட்டிக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதும். பாத்தீங்க